டவுன் பண்ணுங்க. கீழே 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 இருக்குங்க. லைட்டா கீழே இருக்கு. இங்க பாருங்க சார், இங்க பாருங்க. ஒரு இங்க பாருங்க, ஒரு நிமிஷம். ஓகே ஓகே ஓகே. பல அமைப்புகள் முன்னெடுத்தாங்க. ஆனால் எல்லாருமே வந்து பல்வேறு காரணங்கள் திறந்து வளர்ந்து நம்ம தொழில் படித்து நம்ம தோட்டம் இந்த பகுதி எல்லாமே விவசாயம் சார்ந்தது தான். அதுக்கடுத்ததான் பரிணாம வளர்ச்சி எல்லா தொழிலும் அப்படிங்கிற சூழ்நிலை அந்த மாதிரி மிகப்பெரிய உள்ள பாதிப்பு சூழ்நிலை இந்த நம்ம நெய்யல் நதியை நம்ம வந்து காப்பாற்றிட்டு அவங்க கட்சிட்டோம். பல்வேறு அரசியலமைப்பெல்லாம் நம்ம கடந்து எல்லாத்தையும் எல்லா மத்தியும் நமக்கு இந்த மையங்கிறதுல ஏற்கனவே வந்து 10% பீப்புள்ஸ் ஆல்ரெடி கேண்டிடேட். இந்த 2 கிலோமீட்டர் சவுத்தர் நாட்டம் அது வந்து உங்களுக்கு தெரியுங்க. நீங்கள் காவிரி பெல்ட்டோடு சேர்த்துருக்காங்க எல்லாத்துக்கும். அதான் ஃப்ளெக்ஸு கொஞ்சம் இந்த சைடு வரலாண்ணா. அதுவா கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் நவுத்துங்கண்ணே சென்ட்ரு. ஓகே ஓகே ஓகே. பின்னால் பார்த்து வாங்க. குடியிருக்கு திடீர்னு ஆமாம், சின்ன சின்ன பழம் இருக்குது, தட்டிடுது. குப்பையை கொட்டி அதை எரித்துக் கொண்டிருக்கின்றார். நொய்யல் ஆறு நோய்களை தீர்க்கின்ற ஆறு ஒரு காலத்தில். ஆனால் இன்று அத்துணை நோய்களும் வருகின்ற ஆறாக மாறியிருக்கிறது. இதற்கு காரணம் கடந்த 60 ஆண்டு காலமாக இந்த ஆற்றை பராமரிக்காமல், இந்த ஆற்றில்தான் அத்துணை திடக்கழிவு, மனித கழிவு, தொழிற்சாலை கழிவு, ஆட்டு இறைச்சி, கோழி இறைச்சி கழிவுகள் அத்தனையும் இந்த ஆற்றில்தான் கொட்டுகிறார்கள். மிக மோசமான ஒரு ஆறாக மாறியிருக்கிறது. இந்த ஆற்றை பாதுகாப்பது இல்லை, ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழல் சம்பந்தமாக பாட்டாளி முயற்சி தொடர்ந்து போராடி வருகிறது. முன்பு தொடங்கி வெள்ளையங்கிரியில் அங்கே கிட்டத்தட்ட மூலிகை நிறைந்த அந்த பகுதியில் அவ்வளோ மூலிகை நீராக ஒரு காலத்தில் வந்தது. இன்னைக்கு சாக்கடை நீர் கோயம்புத்தூரில் என்னைக்கு எங்கே உள்ள வருது, எப்போ வருதோ சாக்கடையாக மாறிடுது. ரொம்ப மோசமாக இருக்குது. நோய்களை காப்பாற்றணும். ஏன்னா இந்த 60 ஆண்டுகளுக்கு முன்பு திமுக என்னைக்கு வந்ததோ அன்னையிலிருந்து எத்தனையோ ஆறுகள் சென்று கொண்டிருக்கிறது. கூவமாறு செலக்ட் இருக்கிறாங்க, இதை நிறுத்தலாம். ஆனால் அவங்களுக்கும் இந்த ஒரு உணர்வு இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது. இதற்கு நிச்சயமாக பாட்டாளி மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள் நடக்கும். இனி வரும் காலத்தில் அழுத்தப்பட்ட இந்த போராட்டம் நடத்தி மக்களை திரட்டி, விவசாயிகளை திரட்டி, ஆனால் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு பொக்கிஷம். 2 லட்சம் ஏக்கர் நீர் பாசனம் செய்யக்கூடிய இந்த நொய்யல் ஆறு சாக்கடையாக இங்கே மட்டும் இல்லை, திருப்பூர்லேயே நேற்று முந்தின திருப்பூர் போயிருந்தேன். அங்கே பார்த்தா நேரடியாக அந்த திடக்கழிவு நொய்யல் ஆற்றுல விட்டுட்டு இருக்காங்க, சுத்திகரிக்காமல். இப்படியெல்லாம் அந்த இடையில ஈரோடு மாவட்டத்தில் சாய கழிவுகள் 30,000 சாயப்பட்டறை கழிவுகள் அப்படியே விட்டுறாங்க. அதனால் கேன்சர் வருது. இப்போ ஆய்வு பண்ணிக்கிறாங்க. இந்த ஆய்வில் இந்த நொய்யல் ஆற்று கரையில் வாழ்ந்து கொடுக்கிற மக்கள் 10 விழுக்காடு மக்களுக்கு கேன்சர் இருக்குது. எவ்வளோ பெரிய ஒரு செய்தி. இதற்கு அரசாங்கம் மெத்தனமாக இருக்குது. அரசாங்கம் தன் மக்களை கொன்று கொண்டிருக்கிறது. அரசாங்கம் தன் மக்களை அன்றாடம் கொன்று கொண்டிருக்கிறது, நடவடிக்கை எடுக்காமல் போன்றது. அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த ஆறுக்கு. வருங்கால தலைமுறைகளுக்கு இந்த ஆறு நல்ல ஆறை நாம் விட்டு செல்ல வேண்டும்.
இதான் நாம் ஒவ்வொருவரும் செய்கிற நம்முடைய கடமை அது. அதற்கு நிச்சயமாக உங்களுடைய போராட்ட குழுவாக இருந்தாலும் எந்த வகையிலாவது இந்த ஆற்றை நாம் எல்லோரும் சேர்ந்து அதை மீட்டெடுப்போம், காப்பாற்றுவோம் என்ற உறுதியோடு தொலைநோக்கோடு இந்த நீரையும் மண்ணையும் விவசாயத்தையும் காக்க வேண்டும் என்று உள்ளார்ந்த நோக்கத்தோடு மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர், மரியாதைக்குரிய முன்னாள் மத்திய அமைச்சர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இன்று நம்மளுடைய கோவை மாவட்டம் நம்மளுடைய நொய்யல் ஆற்றை மாசடைந்து வரும் நொய்யல் நதியை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என்று தமிழக நொய்யல் விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் கடந்த 8 ஆண்டு காலமாக மத்திய மாநில அரசுக்கு தொடர்ந்து குரல் கொடுத்து வருகின்றோம். பல்வேறு ஆர்ப்பாட்டம், உண்ணாவிரதம், பல்வேறு விழிப்புணர்வுகள் எல்லாம் ஏற்படுத்தி அரசுக்கு கோரிக்கை மனுகள் கோவை, திருப்பூர், ஈரோடு மாவட்டம் 158 கிலோமீட்டர் இந்த பயணிக்கின்ற நொய்யல் நதியை உடனடியாக மீட்க வேண்டும் என்று தொடர்ந்து 8 ஆண்டு காலம் நாம் குரல் கொடுத்தும் எந்த விதமான நகர்வும் ஏற்படாத சூழ்நிலையில் இன்று நம்மளுடைய ராமநாதபுரம், சோமனூர், நொய்யல் பாளையத்தின் பாலத்திற்கு வந்து நொய்யல் ஆற்றை மீட்டெடுக்க வேண்டும் என்று தொடர்ந்து தொலைநோக்கு சிந்தனையோடு வருகின்ற ஐயா மரியாதைக்குரிய ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்களே, இந்த கோவை, திருப்பூர், ஈரோடு கொங்கு மண்டலத்தினுடைய மக்களுடைய சார்பிலும் விவசாயிகளுடைய சார்பிலும் மனதார வரவேற்கின்றோம். உங்களுடைய உரத்த உரல் விவசாயிகளுக்கும் நீரையும் மண்ணையும் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற உங்களுடைய தொலைநோக்கு சிந்தனை என்றும் பொருள் உடைக்க வேண்டும். உங்களுடைய உள்ளார்ந்த அன்பையும் உங்களுடைய விழிப்புணர்வையும் நாங்கள் நேசிக்கின்றோம். உங்களை இந்த மக்களுடைய சார்பில் வரவேற்கின்றோம். இந்த திட்டத்தை எங்களுக்கு நிறைவேற்றி